828 போஸ்டிங், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி செகண்ட் லெவலில் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் எக்ஸாம் ரூம் போனாங்க, எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் சென்டென்ஸை மாற்றி மாற்றி அனுப்பிச்சு விட்டு நடுவில் வந்து எக்ஸாமினேஷன் கேன்சலுங்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இதற்கு பின்புலம் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் மீது நடத்திய இடி ரைடா, இல்லை அந்த இடி ரைட் மூலம் வெளிவந்த டாக்குமெண்ட்ஸா? ஒவ்வொரு அரசு பணிக்கும் 25 லட்சம் 35 லட்சம்னு ஊழல் செய்கிறாங்களே, அதோடைய ஒரு ப்ரூஃப் கிடைச்சதுக்கான வெளிப்பாடா? இது வரைக்கும் மொத்தம் 40 வருஷமா இருந்த முதலமைச்சர்கள் மொத்தமாக தமிழ்நாட்டில் வாங்கி வச்ச கடன் 4 லட்சம் கோடினா, இந்த 4.5 வருஷத்துல